Hello viewers, உங்க கவிராணி அகாடமில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரவீன் பூர்வாத் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3 அதாவது 3 பேப்பரோட மாடல் கொஸ்டின் பேப்பரும் பார்க்க போறோம் ஃபார் February 2021 எக்ஸாம்க்கு. ஸோ எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours, மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கும் ஈச் பேப்பர் கேரிஸ் 100 marks. உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், அதாவது இந்த February 21 மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க மாடல் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதாவது இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஒரு டைம் எழுதி பாக்குறதுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த வீடியோல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து விஷாரத் உத்ராத் முடிச்சுட்டு நீங்க பிரவீன் பூர்வாத் வரீங்க. ஸோ பிரவீன் அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்காலர், வித்வான் அப்படிங்கிற மீனிங். ஸோ எதை படிச்சாலும் என்ன படிக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. மீனிங் தெரியாம நம்ம படிச்சோம்னா தான் நமக்கு வேர்ட்ஸ் இதெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கும். எழுதுறதுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னா இதுல எதுனாலுமே நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஸோ இந்த இதுல இருக்கிற மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு above 60% மேல மார்க்ஸ் ஸ்கோர் ஆயிடும். ஸோ 60% மேல இருந்தாதான் 60% அண்ட் அபவ்னாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நிறைய படிங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நாம இப்போ பார்க்க போறது பிரவீன் பூர்வாத் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 ஃபார் February 2021. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது பிரவீன் பூர்வாத் பேப்பர் 1 February 2021. ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இது இருக்கும், அதாவது 3 ERC நீங்க அட்டென்ட் பண்ணும். ஈச் ERC கேரிஸ் 5 mark. அப்போ உங்களுக்கு டோட்டலா 6 கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நவீன் கத்திய சைனிகால இருந்து உங்களுக்கு 2 ERC வந்திருக்கும். அப்புறம் சௌரப்ல இருந்து உங்களுக்கு 2 ERC வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கந்தகுப்த் நாடக்ல இருந்து உங்களுக்கு 2 ERC வந்திருக்கும். ஸோ டோட்டலா 6 இருக்கும். நீங்க 3 வந்து செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ லாஸ்ட் 2 பாத்தீங்க, அதாவது 5, 6 2 பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்த். ஃபர்ஸ்ட் 2 1 and 2 பாத்தீங்கன்னா நவீன் கத்திய சைனிகால இருந்து வரும். அதுக்கு 3, 4 பாத்தீங்க அப்படின்னா காவி சௌரப்ல இருந்து வரும். ஸோ நிபந்த் சௌரப்ல இருந்து வரும். ஸோ நமக்கு வந்து இப்படி டிவைட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க எந்த 3 நல்லா தெரியுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா உங்களோட சாரான்ஸ் படிப்பீங்க இல்லைங்களா, அந்த கண்டென்ட்லயே. அப்போ ஒரு சாரான்ஸ் நீங்க படிக்கும் போதே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சாரான்ஸ்ல என்னென்ன ERC இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். ஸோ அதுல வந்து என்னென்ன ERC வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இது படிக்கிறீங்க, விஜயோத்சவ் படிக்கிறீங்க. ஸோ விஜயோத்சவ்ல என்னென்ன ERC வருது அப்படிங்கறத நீங்க படிச்சுக்கணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தட்சின் கி கங்கா கோதாவரி படிக்கிறீங்கன்னு வச்சீங்கன்னா அப்ப அதுல இருந்து என்னென்ன ERC கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். ஸோ ERCக்குன்னு நீங்க தனியா படிக்க தேவையில்லை, அதுல இருக்கிறத படிச்சாவே இதுக்கும் எழுதிக்கலாம். நீங்க சாரான்ஸ்ல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் ரோமன் பாத்தீங்க அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் ரோமன்ல இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் நீங்க எப்படி எழுதணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதி சச்சி ராக் அந்த வேர்டு எழுதிட்டு டாட் 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 போட்டு லாஸ்ட் 2 வேர்டு பிலி கரோகே அப்படிங்கறத போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் பாட்கா நாம், அதாவது இது லெசனா இருந்தா லெசன் பாட்கா நாம்னு எழுதணும், போயமா இருந்தா கவிதா கா நாம்னு நம்ம எழுதுவோம். ஸோ இதுக்கு வந்து பாட்கா நாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, லேஹக்கா நாம். தேர்ட் ஒன் லேஹக்கா பரீட்சை. அந்த லேஹக்கா பரீட்சைக்கு கீழே ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்யக் பரீட்சை, ரச்சனாயங், இது 4 வரணும். சப்போஸ் உங்களுக்கு மேம் எங்களுக்கு சாகித்யக் பரீட்சை தெரியல அப்படின்னா அதை லீவ் பண்ணிருங்க. ஜனம், ஜனம்ஸ்தான், ரச்சனாயங் இது 3 மட்டும் கூட போதும். நெக்ஸ்ட் வியாக்கியா. அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் விசேஷ்தா. ஸோ மெயின் பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாட்கா நாம், செகண்ட் ஒன் லேஹக்கா நாம்,
third one லேஹக்கா பரிச்சை, fourth one வியாக்கியா, fifth one விசேஷ்தா. So இந்த third one பாத்தீங்கன்னா தான் அந்த லேஹக்கா பரிச்சையில தான் ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சை, ரச்சனாய் இந்த மாதிரி கொடுக்கணும். So இப்போ வந்து fifth questionம் sixth questionம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடக்ல இருந்து வருது. So அதுக்கு எப்படி எழுதுவீங்க? नाटक का नाम स्कंदगुप्त, नाटककार का नाम जयशंकर प्रसाद, அப்புறம் நாடகக்கார் का परिचय, ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சை, ரச்சனா இந்த மாதிரி எழுதிட்டு மத்ததெல்லாம் as usual வியாக்கியா விசேஷ்தா. சோ இந்த மாதிரி நீங்க போட்டு எழுதும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே பிரசன்டேஷன் வந்து பயங்கர நீட்டா இருக்கும். நீங்க வந்து இதுக்கும் சாரான்ஸ்ல இருந்து எழுதுறதுனால பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். நீங்க படிக்கும் போதே வந்து எந்தெந்த இஆர்சி எதுக்கு வருது, டிப்பனில எந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனா எதுக்கு எதை எழுதுறதுங்கிறது தெரியாது. கன்ஃபியூஷன்ல நம்ம வந்து எழுதாம வந்துருவோம் சில டைம்க்கு. சோ அந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த எஸ்ஏ இஆர்சி அதை நீங்க ஒன்ஸ் டெரைவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம் டைம்ல எல்லாம் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே போதும். விஜயோத்சவ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பிரேம்சந்த் கே ஃபட்டே ஜூத்தே. சோ டிப்பனி அதேதான் உங்களுக்கு. தேர்ட் ரோமன் பாத்தீங்கன்னாலும் இது வந்து நிபந்த் சௌரப்ல இருந்து கேட்பாங்க. தேர்ட் ரோமன். ஃபோர்த் ரோமன் வந்து ஸ்கந்தகுப்த். ஃபிஃப்த் ரோமன் கபன், கபன்ல இருந்து கேட்பாங்க. சிக்ஸ்த் ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொடுத்து ஆப்ஷன் பாருங்க. 8ல நீங்க 3 அட்டெண்ட் பண்ணா போதும். சோ ஒரு டிப்பனி அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 8 மார்க்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரேம் ஹி பகவான் ஹேன் இருக்கு. ஆனா நீங்க பாபு கி குடியாமே படிச்சிருக்கீங்க. எஸ்ஏ வந்து எஸ்ஏல பாபு கி குடியாமே படிச்சிருக்கீங்க. இங்க டிப்பனில பிரேம் ஹி பகவான் ஹே கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா சேம் அதேதான் சாரான்ஸா இருக்கிறத நீங்க அப்படியே இதுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி எழுத வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம இப்ப ரமாநாத் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரமாநாத்தோட எஸ்ஏ வந்து நம்ம வீடியோல ஆல்ரெடி இருக்கும். நீங்க நம்ம சேனல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரமாநாத் எஸ்ஏ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். சோ அதை ஒரு டைம் போய் பார்த்து எப்படி எழுதணும், பிரசன்டேஷன் எப்படி பண்ணுங்கிறத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேப்பர் 2. இதுல வந்து 4 கால் இருக்கும். அதாவது வீர்காத்தா கால், பக்தி கால், ரீதி கால், ஆதுனிக் கால்னு இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எதுக்கு எந்த கால் கேட்டாலும் கால் விபாச்சன் போட்டு நீங்க எழுதணும். கால் விபாச்சன் போட்டு நீங்க எழுதிடணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கந்தகுப்த் கபன் அதுக்கெல்லாம் வந்து நீங்க ரூப்ரேகா போட்டு சைட் ஹெட்டிங்ஸ் அதுல எழுதுனீங்க அப்படின்னா அந்த சைட் ஹெட்டிங்ஸோட கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய எழுதலாம். ஸ்கந்தகுப்த் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எழுதலாம். ஒரு 4 பேஜ் மினிமம் வந்து நம்மளால எழுத முடியும். அதுக்கு வந்து ஹெட்டிங்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். சேம் அதே மாதிரிதான் இதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கால் விபாச்சன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே என்னென்ன சைட் ஹெட்டிங் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க கொடுத்து எழுதணும். நீட்டா பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும். ஏன்னா பிரவீன் எக்ஸாம் வந்துட்டோம், 6th 7th எக்ஸாம் வந்துட்டோம். சோ பிரவீன் பூர்வாதுங்கிறதுனால நம்ம அந்த லெவலுக்கு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதேதான். பிரேம்ஸ்ரீ ஷாக்கா, பிரேமஸ்ரீ ஷாக்கா, அப்புறம் ஞான் ஸ்ரீ ஷாக்கா இதெல்லாம் இருக்கும். சோ அதுல நீங்க எது படிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு எழுதிக்கோங்க. இப்ப ஜாயஸ்ரீ பத்தி கேட்டிருக்காங்கன்னா அவரோட இதை வந்து கடைசியா ஃபர்ஸ்ட் அந்த ஷாக்கா என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜாயஸ்ரீயோட இது எழுதணும், அவர் என்னென்ன எழுதினாரு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஆதுனிக் ஹிந்தி கவிதா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஏகாங்கி இல்ல கவிதா இல்ல நிபந்த் இந்த மாதிரி இருக்கிறதுல கண்டிப்பா 2-3 क्वेश्चंस வந்து எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் டிப்பனி. இதுல பாத்தீங்கன்னா அமீர் குஸ்ரோ, வித்யாபதி இவங்கெல்லாம் ஒரு ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் ஒரு மினிமம் வந்து 4 பேராகிராஃப்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஒரு பேஜ் வர அளவுக்கு நம்ம எழுதினாதான் உங்களுக்கு மார்க் 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் தர்ஷினி கதாயங். கதை அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒண்ணு. சோ கஹானி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அப்படியே நம்ம படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து கதையா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா எஸ்ஏவுமே ஈஸியா தான் இருக்கும். கதை மட்டும் நம்ம கதையா படிக்கிறதுனால தான் மத்ததெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாமே கதையா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கஷ்டமா இருக்காது. இதுலயே அதேதான் அந்த மேல கொடுத்திருக்கிற தர்ஷினி கதாயங்ல இருந்து தான் அதனோட டிப்பனி தான் இது. சோ இப்ப டிப்பனி நம்ம படிச்சிருக்கோம், எஸ்ஏ வந்திருக்குன்னா அப்ப அதனோட இது நம்ம வந்து படிச்சிருந்தா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதிகாஸ்ல இது வந்து லேக் ஆந்திர பிரதேஷ்மே ஹிந்தி பிரச்சார். அப்ப ஆந்திர பிரதேஷ்ல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் டீடைலா. அதனால தான் ஒரு இதுக்கு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதனோட டிப்பனி 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க 2 செலக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரூப்ரேகா போட்டு எழுதணும். அதாவது 15 மார்க் 16 மார்க் இருக்கிற எஸ்ஏஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க ரூப்ரேகா போட்டு நீட்டா பிரசன்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். எல்லாத்துக்குமே வந்து அதை பார்த்துக்குங்க. இந்த ஹெட்டிங் எழுத போறோம், இந்த ஹெட்டிங்க்கு கீழே இந்த கண்டென்ட் எழுத போறோங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு எஸ்ஏ படிச்சாலும் அந்த எஸ்ஏல இதை படிச்சுட்டோம், இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காது. நெக்ஸ்ட் தேர்ட் பேப்பர் நான் தமிழ் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஈஸி லாங்குவேஜ் இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கிறவங்க அது எந்த இதுங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இதுல பார்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா 4 வினாக்களுக்கு மட்டும் விடை தருகன்னு இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எவையேனும் 3 இருக்கு, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு இருக்கு. இதுல வந்து கம்பராமாயணம் வாலி வதைப்படலத்திலிருந்து வரும். சோ அதுல வந்து நீங்க இந்த 5ல எல்லாமே உங்களுக்கு கம்பராமாயணம் வாலி வதைப்படலம் தான். இந்த 5ல எனி 3 நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும். அது எப்படி எழுதணும்னா, இடம் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, விளக்கம் சோ என்ன விளக்கமோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். வெறும் அதுல இருக்கிறது மட்டும் புக்ல ஒரு மோர் ஆர் லெஸ் ஒரு 6 to 7 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் வராது. அடிஷனலா என்னென்ன பாயிண்ட்ஸ் இதுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் அந்த இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பராமாயணத்துல இருந்து தான் வரும். பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவிதை பூங்கால இருந்து கேட்பாங்க. அதுல வந்து இது எல்லாமே ஹோல் புக்கு கவிதை பூங்கா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் ஃபுல்லாவே. இருந்தாலும் அது பர்டிகுலரா அந்த 3 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அது கம்பராமாயணத்துல இருந்து வரும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதுல இருந்து வரும். இதுல வந்து எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ராமாயணத்தை அந்த ஃபர்ஸ்ட் 3 ரோமன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க எல்லா கொஸ்டின்ஸுமே. நெக்ஸ்ட் பிரிவு 2ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு. அதுல இருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 40 மார்க்ஸுக்கு இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க். இந்த 4ல நீங்க 2 செலக்ட் பண்ணி எழுதுங்கணும். ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இதுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் மெயினா படிச்சுக்கோங்க, அப்புறம் அடிஷனலா படிக்கிறத படிச்சுக்கோங்க. Thank you viewers for your support. Thank you for watching. Thank you for watching. Subscribe it and share it. Thank you for everyone. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Share it to your friends.